Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Craftiiee World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். So first explosion box செய்யறதுக்கு main thing வந்துட்டு நமக்கிட்ட திக்கான chart paper இருக்கணும். So நான் black color chart யூஸ் பண்றேன். And then இந்த black color chart வந்துட்டு 30 into 30 centimeterல எடுத்திருக்கேன். And then அதுல வந்துட்டு every 10 centimetersக்கு இந்த மாதிரி border மாதிரி draw பண்ணிருக்கேன். So horizontal-ஆவுமே வந்துட்டு 10 centimeters and vertical-ஆவும் 10 centimeters. அதாவது ரெண்டு சைட்ஸ்மே வந்துட்டு 10 centimeters மார்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி every 10 centimeters வந்துட்டு ரெண்டு சைடு லைன் டிரா பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுக்காக அதுக்கு மேல இந்த மாதிரி சிசர் வச்சு நான் அடிஷனலா டிரா பண்ணிருக்கேன். பண்ணிட்டதுக்கு அப்புறம் கார்னர்ல இருக்க அந்த பாக்ஸஸ் மட்டும் so 4 சைட்ஸ்மே 4 ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல 10 into 10 centimeterல அந்த 4 ஸ்கொயர்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு சென்டரா வந்துட்டு ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 into 10 centimeterல again ஒரு black chart எடுத்துட்டு அதை இந்த மாதிரி fold பண்ணிட்டு அதுல வந்துட்டு ஒரு heart-in shape வந்துட்டு பண்ண போறேன். So இந்த மாதிரி அதுல heart-in shapeல draw பண்ணிட்டு இதை நம்ம அழகா கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த black color chartல ஒரு அழகான heart-in shape கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன். So இதுவுமே வந்துட்டு 10 into 10 centimeter measurementல கரெக்டா இருக்கணும். So இப்போ பாத்தீங்கன்னா heart-in shape நமக்கு கரெக்டா கிடைச்சிருக்கு. அந்த பென்சில்ல draw பண்ணதை வந்துட்டு அழிச்சிடலாம். இப்போ நம்ம 4 ஸ்கொயர்ஸ்ல இந்த சென்டர்ல லைன் draw பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த 4 ஸ்கொயர்ஸ்லயுமே வந்துட்டு இந்த heart-in shape வச்சு draw பண்ண போறோம். இந்த மாதிரி கரெக்டா heart-in shape நம்ம டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் இந்த கார்னர்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா ஒரு heart-in shapeல இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர்ஸ்மே நான் டிரா பண்ணி கட் பண்ணிட்டேன். சோ இப்போ 4 சைட்ஸ்மே நமக்கு அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாமே 4 heart-in shapes-ஆ மாறிடுச்சு. சோ எவ்ரி கார்னர் அண்ட் பார்டர்ஸ்ல வந்து நமக்கு இந்த மாதிரி heart-in shape இருக்கு. இப்போ அந்த நம்மளோட சார்ட் பேப்பர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா கட்டிங்ஸ்லயுமே எல்லா லைன்ஸ்லயுமே வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நம்மளோட திக்கான சார்ட் பேப்பர் நல்லா ஃப்ளெக்சிபிளா இருந்தாதான் நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்துட்டு கரெக்டா வரும். சோ இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவுமே நல்லா திக்கான ரெட் கலர் சார்ட் பேப்பர் தான். தென் அதுல 10 into 10 centimeterல அகைன் ஒரு heart-in shape நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் எப்படி black color chartல heart-in shape நம்ம கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி வந்துட்டு ரெட் கலர் சார்ட்லயுமே நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க இந்த ரெட் கலர் heart-னை நம்மளோட black கலர் சார்ட்ல ஸ்டிக் பண்ண போறோம். எங்க ஸ்டிக் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 4 கார்னர்ஸ்ல வந்து நம்ம black heart-in மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த 4 கார்னர்ஸ்லயுமே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ண போறோம். இப்போ ஒரு சைடு ஸ்டிக் பண்ணியாச்சு தென் பேலன்ஸ் 3 சைட்ஸ்மே நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. சோ black and red காம்பினேஷன்ல தான் நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் இருக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணியாச்சு. செகண்ட் லேயருக்கு போலாம். செகண்ட் லேயருக்கு அகைன் black color chartல 27 into 27 centimeter எடுத்துட்டு அதுல every 9 centimeter இந்த மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணிருக்கேன். and then அந்த லைன்ஸ் மேல எல்லாமே அகைன் சிசர் வச்சு நான் நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுக்காக லைன் டிரா பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அந்த 4 கார்னர் ஸ்கொயர்ஸ்ல மட்டும் சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். லைன் டிரா பண்ணிட்டு அகைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஒரு ரெட் கலர் heart-in எடுத்துட்டு அந்த heart-in shape நம்மளோட இந்த black color chartல 4 கார்னர்ஸ்லயுமே டிரா பண்ண போறோம். சோ நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்க்கு எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே கரெக்டா இருக்கணும். இந்த heart-in shape பாத்தீங்கன்னா 9 into 9 centimeter அந்த ரெட் கலர் சார்ட் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த heart-in எல்லாமே வரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் இந்த heart-in shape நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட 27 into 27 centimeter அதாவது நம்மளோட செகண்ட் லேயர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்ல வந்துட்டு 4 சைட்ஸ் heart-ins வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுவுமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கா அப்படின்றத எல்லா சைட்ஸ்மே ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிட்டு and then அந்த heart-inoட சென்டர்ல அந்த லைன் நம்ம டிரா பண்ணிருக்கோம்ல அதுலயுமே நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுக்காக சிசர் வச்சு நான் டிரா பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா கட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்க அதுக்கு மேல லைன் டிரா பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு இன்னும் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா சைட்ஸும் நம்ம ஃப்ளெக்சிபிளா இருக்கா அப்படின்றத வந்துட்டு நல்லா செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம இதுல அடிஷனலா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேல வந்துட்டு அந்த ரெட் கலர் heart-in உங்களுக்கு ஸ்டார்டிங்ல காமிச்சல அந்த ரெட் கலர் heart-னை இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லயுமே ஸ்டிக் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரி நம்மளோட செகண்ட் லேயருமே இப்போ ரெடி ஆயாச்சு. சோ ஃபர்ஸ்ட் லேயருமே black and red combination and then செகண்ட் லேயருமே ஃபுல்லா black and red combination. சோ நம்மளோட செகண்ட் லேயர் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்மளோட தேர்ட் லேயர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்க்கு 24 into 24 centimeterல எடுத்துட்டு every 8 centimeterக்கு இந்த மாதிரி வந்துட்டு லைன்ஸ் டிரா பண்ணிருக்கேன். சோ எல்லா சைட்ஸ்மே வந்துட்டு 8 centimeter கரெக்ட்டா லைன்ஸ் டிரா பண்ணி பார்டர்ஸ்லாம் டிரா பண்ணிட்டு அகைன் 8 into 8 centimeterல ரெட் கலர் சார்ட் பேப்பர்ல இந்த மாதிரி heart-in மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
Then again நம்ம first பண்ண அதே procedure. So 4 corner squaresலயுமே வந்துட்டு ரெட் கலர் ஹார்ட்டின் வச்சு நம்ம ஷேப் வரைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தென் நம்ம எப்பவும் செக் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு சிசர் வச்சு லைன் ட்ரா பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்றது தெரிஞ்சிடும். தென் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் சார்ட் மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ண மாதிரி இந்த ரெட் கலர் ஹார்ட்டினை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெட் கலர் ஹார்ட்டினுமே 8 into 8 சென்டிமீட்டரில் தான் எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ தேர்ட் லேயருமே வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட 3 லேயர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. 3 லேயர்ஸ் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் நம்மளோட தேர்ட் லேயர் 24 into 24 சென்டிமீட்டரில் வச்சோம்ல. ஸோ நீங்கள் அடுத்த லேயர் வைக்கணும், ஃபோர்த் லேயர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 21 சென்டிமீட்டர் into 21 சென்டிமீட்டரில் வந்துட்டு நீங்கள் ஃபோர்த் லேயர் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட லேயர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணுறேன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் அந்த 30 சென்டிமீட்டர் லேயரில் செகண்ட் அந்த 27 சென்டிமீட்டர் லேயர் வந்துட்டு சென்டர் பார்ட்டில் அந்த ஸ்கொயர் சென்டர் ஸ்கொயர் இருக்குல்ல அதில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் இருக்க அந்த சென்டர் ஸ்கொயர் பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட 3 லேயருமே இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி. அதுக்கு வந்துட்டு ஒரு மூடி செய்யணும்ல. ஸோ அந்த கேப்புக்காக அந்த டாப்புக்காக வந்துட்டு 13.5 சென்டிமீட்டர் into 13.5 சென்டிமீட்டரில் எடுத்துகிட்டு பார்டர்ஸ் வந்துட்டு 3 சென்டிமீட்டரில் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ தென் அது வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக நமக்கு அந்த பாக்ஸ் மூடி வந்துட்டு கரெக்டாக வரணுன்றதுக்காக சிசர் வச்சு 4 சைட்ஸுமே லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போது அந்த பார்டர்ஸ் 3 சென்டிமீட்டர் ட்ராப் பண்ணலாம். அந்த பார்டர்ஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி அந்த பார்டர் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 4 சைட்ஸுமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 4 சைட்ஸும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்துட்டு ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சைடுமே நம்ம கட் பண்ண அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க அந்த பிளாக் கலர் சார்ட்டில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதாவது 4 சைட்ஸுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்க்கு ஒரு மூடி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அகைன் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் 3 லேயர்ஸுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறதுலேயே உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்னால் வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்காது. அதில் நிறைய மெசேஜ் கார்ட்ஸ் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணணும்ல. அதான எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் இருக்க அழகு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கார்ட்ஸ் ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி பண்ணுறது இதோட மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் செய்ய போகிற எல்லா கார்ட்ஸுமே அதாவது இதில் ஸ்டிக் பண்ண போகிற எல்லா கார்ட்ஸுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் இந்த கார்ட்ஸ்லாம் எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அண்ட் தென் இந்த ஓவரால் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார்டு இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்க கார்டு தான் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. மோஸ்ட்லி இதில் வந்து நான் செஞ்ச கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் குட்டி குட்டி கிரீட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் வந்து நம்ம நிறைய மெசேஜஸ் எழுதி நம்ம ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஃபேவரட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக ஃபுல்லாக நான் இந்த மாதிரி வந்துட்டு மெசேஜ் கார்ட்ஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இப்போது ஒரு சைட்லையுமே ஒரு மெசேஜ் கார்டு மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஒரு மெசேஜ் கார்டுமே டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஓப்பனிங்ஸில் இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. தென் செகண்ட் கார்டு அண்ட் தென் இப்போ தேர்ட் கார்டு இது வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அண்ட் தென் இப்போ ஃபோர்த் கார்டு வந்துட்டு ஒரு குட்டி மெசேஜ் கார்டு மாதிரி லைக் இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். தென் அதோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி அதையுமே நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸோட ஃபர்ஸ்ட் லேயரில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரில் 4 சைட்ஸுமே வந்துட்டு 4 கார்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. அந்த 4 கார்ட்ஸுமே வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து நம்ம வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரில் அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாக்ஸ் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க எல்லா திங்ஸுமே எப்படி செய்கிறதுன்றதுமே நான் ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த சாட்டன் ரிப்பனில் ஹாப்பி பர்த்டேன்ற மெசேஜ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த குட்டி பாக்ஸ்குள்ளே ரிங்ஸ் ஆர் கீச்சேன்ற மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கூட நம்ம பர்த்டேக்கு வச்சு கிஃப்ட் பண்ணலாம். இப்போது இந்த பாக்ஸ் நம்மக்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் சென்டரில் ஒரு ஸ்கொயர் பார்ட் இருக்குல்ல அந்த பார்ட்டில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ நம்மளோட பாக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்குமே வந்துட்டு நான் ஒரு மூடி செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு 10 into 10 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் அண்ட் தென் வந்துட்டு பார்டர்ஸ் அகைன் 2 சென்டிமீட்டரில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேப் டாப் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுவுமே. ஸோ நீங்கள் இதுவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பண்ணிடலாம். இப்போ நம்மளோட செகண்ட் லேயரில் மெசேஜ் கார்ட்ஸ் ஆர் ஃபோட்டோஸ் என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் லேயரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கார்டு தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மெசேஜ் கார்டு. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை வந்துட்டு நம்மளோட செகண்ட் லேயரில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் மெசேஜ் கார்டு. ஸோ இது மட்டும் தனியாக எப்படி செய்கிறது அப்படின்றது, அதாவது பெரிய மெசேஜ் கார்டை எப்படி செய்கிறதுன்ற மாதிரி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டுமே வந்துட்டு நம்மளோட செகண்ட் லேயரில் ஒரு ஸ்கொயரில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட தேர்ட் கார்டு. ஸோ இது வந்துட்டு ஸ்பின் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணலாம். இது க்ளோஸ் பண்ணும் போது அந்த ஷேப் வர்றது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த கார்டுமே வந்து நம்மளோட செகண்ட் லேயரில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் லேயரில் நம்மளோட 3 கார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக ஃபோர்த் சைடு வந்துட்டு என்ன ஸ்டிக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரி தான் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதில் மெசேஜ் கார்ட்ஸ் எதுவுமே வந்து நான் ஸ்டிக் பண்ணல. ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் கார்ட்ஸ் நம்ம தனியாக நோட்டில் எழுதுகிற மாதிரி வச்சுக்கலாம். ஆர் ஃபோட்டோஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆர் மெசேஜ் கார்ட்ஸ் வந்து நம்ம நிறைய ஸ்டிக் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ஃபைனல் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி, தென் செகண்ட் லேயர் ரெடி. இப்போ நம்மளோட ஃபைனல் லேயர். ஃபைனல் லேயரில் பார்த்தீங்கன்னா நான் எந்த மெசேஜ் கார்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஃபைனல் லேயர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபோட்டோஸ்க்கு நான் வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். ஸோ ஃபைனல் லேயர் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு அவங்களோட ஃபோட்டோஸ் அந்த நீங்களும் அவங்களும் இருக்க ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்து அதை ஸ்டிக் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனல் லேயர் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஃபோட்டோஸ்க்குன்னு வச்சுட்டேன். இப்போது இது வந்துட்டு இன்னுமே அடிஷ்னலாக அழகாக்கிறதுக்காக அந்த பார்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு சில்வர் கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக்ல வந்துட்டு சில்வர் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும்ல. ஸோ பிளாக், கோல்டு அண்ட் சில்வர் எல்லா காம்பினேஷனுமே சேர்ந்து இப்போ நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா லேயர்ஸுமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக இதை நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சிருந்தோம்ல டாப், அதை வச்சு தான் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே வச்சா நல்லா இருக்காதுல்ல, அதில் வந்து நம்ம இன்னும் நிறைய டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் எல்லா கார்ட்ஸுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுமே நம்மளோட தேர்ட் அண்ட் செகண்ட் லேயர் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு ஆல்ரெடி கேப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் இந்த மாதிரி நிறைய பாப்அப் மெசேஜ் கார்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் அதுக்குள்ளே ஒரு குட்டியான பாக்ஸும் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்றது நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க இதை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சின்னதாக குட்டியான கிஃப்ட்ஸ், கீ செயின்ஸ், ரிங்ஸ் அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போது இதை வந்துட்டு ஃபர்தராக நம்ம இன்னும் நிறையாவே டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் அடிஷ்னலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டின் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் இருக்க அந்த கிளிட்டர் ஷீட்டில் இருக்க ஹார்ட்டின் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த குட்டியான பாக்ஸ் இருக்குல்ல அது. ஸோ அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்க குட்டி பாக்ஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. தென் நம்மளோட இந்த குட்டி பாக்ஸ்க்கு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் லேயரோட பெரிய பாக்ஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டன் ரிப்பனை இந்த மாதிரி வந்துட்டு மடித்து அதை வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் இப்படி ஸ்டிக் பண்ணேன். பட் ஃபைனலாக இதோட டிசைனை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுமே உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டுறேன். ஸோ எனக்கு இந்த டிசைன் வந்துட்டு அவ்வளோவா ஓகேவா இல்லை. இது வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நீங்கள் உங்களோட பாக்ஸ் கேப் வந்துட்டு என்ன டிசைனில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அது ஓகேவா இருந்துச்சு. பட் ஃபைனலாக நான் டெக்கரேட் பண்ணது எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்மளோட ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட பாக்ஸ் மேலே வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அது நம்மளோட பாக்ஸோட டாப் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதில் க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்துட்டு நம்மளோட பாக்ஸோட சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு சைட் மட்டும் தான் இந்த பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு 2 சைடுமே வேணும்னா நீங்கள் 2 சைடுமே கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்துட்டு சில்வர் கலரில் ஃபோம் ஷீட் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபோம் ஷீட்டில் குட்டி குட்டி ஹார்ட்டின் கட் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ரெட், பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் வந்து நம்மளோட பாக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு ரெட் கலரில் சாட்டன் ரிப்பன் வச்சு டைப் பண்ணிவிட்டு சில்வர் கலரில் வந்துட்டு ஹார்ட்டின் வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ நம்மளோட பாக்ஸை இந்த மாதிரி வந்துட்டு டைப் பண்ணி போ மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அகைன் நான் இதை வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி அந்த செகண்ட் லேயரில் வந்துட்டு நான் மூடி வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தேன், டிசைன் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் சொன்னேன்ல. ஸோ அது என்ன டிசைன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ நம்மளோட டாப் வந்துட்டு என்ன கேப் டிசைன் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு நான் நம்மளோட செகண்ட் லேயர் டாப்புமே மாற்றிட்டேன். அண்ட் தென் குட்டியாக உள்ள ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாலும் அதுலேயுமே வந்துட்டு சில்வர் கலர் ஹார்டின்ஸ் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட பாக்ஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் அண்ட் இந்த காட்ச் இந்த வீடியோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிராஃப்டி வேர்ல்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கீப் இன் டச் அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.